எங்கள் அண்ணன் வந்து பெல்ட் எடுத்துன்னு வந்து 2 அடி அடித்தார், நல்லா செம்மையாக அடித்தார். எனக்கு கணக்கு வராது. சினிமாவில் நடிக்கும்போது கூட யாராவது ஊதியம் கொடுத்தா அது எண்ணுறதுக்கு கூட எனக்கு இஷ்டம் இருக்காது. யாராவது உட்கார்ந்து அது எவ்வளோ இருக்குது பாருங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். படிக்கணுங்கிற அவசியமே இல்லை அப்படிங்கிறது மட்டும் எங்கள் பெற்றவங்க சொல்லி கொடுத்தது இன்னி வரைக்கும் எனக்கு அது ஒரு பெரிய ஸ்ரீராம ரட்சை மாதிரியே இருந்திருக்கு. நான் வந்து சரியாக படிக்கலைங்கிற ஒரு குறைமாற்றம் எப்போவுமே இருந்திருக்கு எனக்கு. நீண்ட நாளாகவே நான் என்னுடைய திரைப்பட வாழ்க்கையை திரும்பி பார்க்காமையே இருந்துட்டேன். ஆனால் ஜெயா டிவி இந்த திரும்பி பார்க்கிறேன் நிகழ்ச்சி மூலிமா என்னை மறுபடியும் திரும்பி பார்க்க வச்சு உங்களையெல்லாம் சந்திக்கிற இந்த இனிய வாய்ப்பை எனக்கு கொடுத்துருக்கிறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நான் யார், எங்கே பிறந்தேன், எங்கள் அப்பா அம்மா யார், இதெல்லாம் ஒரு 60 வருஷமாக அங்கங்கே பத்திரிகைகளில், தொலைக்காட்சியில், வேறு ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் நான் சொல்லியிருக்கக்கூடும். இருந்தாலும் என்ன நீங்கள் நினச்சி பார்க்குறீங்களோ திரும்பி பார்க்குறீங்களோ எனக்கு தெரியாது. பட் இன்னொரு தடவை அதெல்லாம் சொல்கிறது அவசியம்னு நான் நினைக்கிறேன். 1931 வருஷத்தில் ராஜமந்திரி, அதாவது கோதாவரி நதி தீரத்தில் 12ஆம் தேதி டிசம்பர் நான் பிறந்தேன். எங்கள் அப்பா வெங்கோஜி ராவ், எங்கள் அம்மா சச்சி தேவி, இவங்க 2 பேரும் சொல்லி தான் நான் அந்த தேதியில் அங்கே பிறந்தேன்னு எனக்கு தெரியும். எங்கள் அப்பா வந்து காகிதம் தயாரிக்கிற நிபுணர், பேப்பர் டெக்னாலஜிஸ்ட். இந்த படிப்பை அவர் வந்து இந்தியாவில் படிக்கலை. பிஏ முடிச்சுட்டு லண்டன் போயிட்டு 3 வருஷம் அங்கேருந்து படித்தார். படிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நான் பிறந்தேன். அதனால் கொஞ்சம் அந்த கொலோனியல் கிளாமர்னு சொல்லுவோம் பாருங்க, அந்த வெள்ளைக்கார தாக்கம் இருந்திருக்கு. ஏன்னா வீட்டில் வந்து நாங்கள் எங்கேயோ இங்கேருந்து மராட்டி நாட்டிலேருந்து எங்கேயோ போய் செட்டில் ஆனவங்க. அதனால் வீட்டில் தெலுங்கு தான் பேசிகிட்டு இருந்தோம். எங்கள் அப்பா வந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னா என்னையும் என் தங்கையும் எல்லாரையும் ஒரு மாதிரியாக இங்கிலீஷ்லேயே பேச பழக்கப்படுத்திட்டாங்க. ஆங்கிலத்தில் பேசி பேசி தெலுங்கு சரியாக வரலன்னு தான் சொல்லணும் அப்போது. பட் அந்த கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலில் எங்களை படிக்க வச்சாங்க. அப்போது எனக்கு 2வது ஃபார்ம், இப்போ என்ன சொல்லுவாங்களோ அது எனக்கு தெரியாது, 2nd ஃபார்ம், அதில் படித்து தான் நான் தெலுங்கு கற்றுக்கிட்டேன். அதுதான் என்னுடைய அஸ்திவாரம் தெலுங்கில். பட் அதுக்கப்புறம் வந்து சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் தெலுங்கு நல்லா படிச்சுக்கிட்டு வீட்லேயே ப்ராக்டிஸ் பண்ணி ஒழுங்கான முறையில் கற்றுக்கிட்டேன். அந்த காலத்தில் அந்த ஆச்சாரம் அனுஷ்டானம் ரொம்ப ஜாஸ்தி இருந்தது. எங்கள் அப்பா வந்து லண்டன்லேருந்து வந்ததுக்கப்புறம் நான் பிறந்ததுனால என்னை வந்து இந்த கோவில்கள்லாம் விடுறதில்லை. கொஞ்சம் ஒரு மாதிரியாக ஒதுக்கி வச்சுருந்தாங்க. எங்கள் அப்பா வந்து ஒரு ஐடியலிஸ்டிக் மென்டாலிட்டி உள்ளவர். அது எதுவுமே உண்மை பட்டுன்னு பேசுவார், நல்லதே சொல்லுவார், உண்மை தான் பேசணும், கீதை அதெல்லாம் அவருக்கு ரொம்ப அத்துப்பாடு. ஸோ பிராயசித்தம் பண்ணிக்க சொன்னாங்களா, அது எதுவும் எல்லாம் பண்ணி நான் பண்ண மாட்டேன், என்னுடைய மனசு சுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி குழந்தைங்களையும் அதே மாதிரி ஒரு கட்டுத்திட்டமாக ஒரு கட்டுப்பாடோட கண்ணியத்தோடு வளர்த்துருக்கார். அதெல்லாம் எங்கள் மனசில் அந்த காலத்தில் அது சின்ன வயசில் ஊறி போனதுனால பொய் சொல்கிறதோ மற்றவங்களுக்கு கஷ்டம் கொடுக்குற மாதிரி இருக்கிறதோ இதெல்லாம் இல்லாமல் சின்ன வயசுலேயே இந்த பால் இந்த சாப்பாடு போடும்போது எப்படி நல்ல வார்த்தைகள் சொல்லி பெரியவங்க சொல்லி கொடுப்பாங்களோ அதே மாதிரி சொல்லி எங்களை வந்து நல்லபடியாக வளர்த்தி ஒரு சிஸ்டமேட்டிக்காக டிசிப்ளின் ஃபேமிலியிலேருந்து நாங்கள் வந்திருக்கிறோம். பட் நான் வந்து சரியாக படிக்கலைங்கிற ஒரு குறைமாற்றம் எப்போவுமே இருந்திருக்கு எனக்கு. எங்கள் அப்பா வந்து ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு வேறு மாகாணத்துக்கு போகிறதுனால படிப்பு சரியாக இல்லை எனக்கு. அந்த ஒரு குறை இப்போவும் இல்லை, எப்போவுமே மனசில் நீங்காமல் இடம் பெற்றிருக்குன்னு தான் நான் சொல்லணும். இருந்தால் கூட படிப்பு வேறு, மனுஷனுடைய ஒரு கலாச்சாரம், மரியாதை, பண்பாடு இதெல்லாம் வேறு. படிக்கணுங்கிற அவசியமே இல்லை அப்படிங்கிறது மட்டும் எங்கள் பெற்றவங்க சொல்லி கொடுத்தது இன்னி வரைக்கும் எனக்கு அது ஒரு பெரிய ஸ்ரீராம ரட்சை மாதிரியே இருந்திருக்கு. அப்போது மദ്രാஸ்ன்னு சொல்லுவோம்,
அங்கே ஆந்திர மகிழா சபா திருமதி துர்காபாய் தேஷ்முக் ஸ்கூலில் நான் சேர்ந்து படிக்கிறேன்னு அப்பாவை கேட்டேன். என்னையும் என் தங்கையும் அங்கே சேர்த்து விட்டாங்க. எனக்கு கணக்கு வராது. சினிமாவில் நடிக்கும்போது கூட யாராவது ஊதியம் கொடுத்தா அது எண்ணுறதுக்கு கூட எனக்கு இஷ்டம் இருக்காது. யாராவது உட்கார்ந்து அது எவ்வளோ இருக்குது பாருங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். செக்கு வந்துதா பேங்க்கில் போடுங்க அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு மனப்பான்மை உள்ள குழந்தையாகவே நான் சின்ன வயசுலேருந்து வளர்ந்துட்டேன். அங்கே படிக்கும்போது நான் 1946 நினைக்கிறேன், மகாத்மா காந்தி அவர் மദ്രാஸ் வந்தார். ஹிந்தி பிரச்சார சபாவில் தங்கினார். இந்த துர்காபாய் தேஷ்முக்கு எப்பவுமே எங்கள் அப்பாவை கூப்பிட்டு சொல்லுவாங்க, இந்த வெங்கட்ஜி இவளுக்கு படிப்பு அவ்வளோவா வர்றதா தெரியல, ஏதோ நல்ல நாடகங்கள் எல்லாம் நடிக்கிறாவோ, ஐ திங்க் ஷீ இஸ் குவைட் இன்ட்ரெஸ்டட், நாடகம்லாம் நிறைய நடிப்பா போல் இருக்கு, அதை என்கரேஜ் பண்ணுங்கன்னு சொன்ன உடனே அவங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா நாடகம் சினிமா அந்த காலத்தில் அதை பற்றி ஒன்றும் நல்ல அபிப்பிராயம் இல்லாத ஒரு சந்தர்ப்பம் அது. பட் அந்த மகாத்மா காந்திக்கு நான் சேவை செஞ்ச அந்த 2 ஸ்பெஷல் வாலண்டியராக 2 பேரை போட்டாங்க. கல்பகம்னு என்னுடைய ஃப்ரெண்டு, அவளும் நானும் 2 பேருமே போய் 2-3 நாள் இந்திய பிரச்சார சபையில் காந்தியடிகளுக்கு நாங்கள் சேவை செஞ்சோம். அது என் லைஃப்லேயே ஒரு மறக்க முடியாத அதனுடைய பெருமை அருமை அன்றைக்கி தெரியல எனக்கு. ஏன்னா சின்ன வயசு. இப்போ வந்து அது நினைக்கும்போது அப்படி மகான்களுடைய ஒரு சேவை செய்கிற ஒரு பாக்கியமோ அவங்கள தரிசிக்கிற ஒரு சந்தோஷமோ வரணும்னா எந்த ஜென்மத்திலையும் ஒரு நல்லது பண்ணியிருக்கணும் அப்படின்னு தான் பெரியவங்க சொல்லுவாங்க. அது முற்றிலும் உண்மை, நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் நிறைய பெரியவங்களை நான் சந்திச்சிருக்கேன். அது நான் வாழ்நாளில் மறக்க முடியாது. ரேடியோ நாடகங்களில் நடிக்கணும்னு ஆசை எனக்கு. எப்படியோ வீட்டில் அனுமதி வாங்கி அங்கே ஆகாஷ்வாணின்னு சொல்லுவாங்க, ஆல் இண்டியா ரேடியோவுக்கு மദ്രാஸில். அது வந்து நான் நாடகங்களில் நடிக்க ஆரம்பித்தேன். சின்ன சின்ன நாடகங்களில் முதல்ல ஒரு குழந்தைங்க ப்ரோக்ராமில் ஸ்டார்ட் பண்ணி, அதுக்கப்புறம் என்னுடைய குரலை கேட்டு நல்லா பேசுது இந்த பொண்ணு, பெரிய நாடகங்களில் இப்போ நல்லா கேரக்டர்ஸ் கொடுக்கலான்னு சொன்னாங்க. ஆச்சன்ட்டு ஜானகிராம், புச்சி பாபு, டாக்டர் ராஜ்மன்னார், PV ராஜ்மன்னார், அவங்க எல்லாம் எழுதின பியூட்டிஃபுல் தெலுங்கு நாடகங்களில் நல்ல நல்ல முக்கியமான பாத்திரங்களில் நான் படிக்க ஆரம்பித்தேன். அது வந்து எப்படியோ தெரியல, எனக்கு ரேடியோவில் அந்த A கிரேடில் என்னை வந்து ஒரு பெரிய ஸ்டார் மாதிரி அப்போது ட்ரீட் பண்ணுவாங்க. அது என்னுடைய அதிர்ஷ்டம்தான் நான் நினைக்கிறேன். என் குரலை கேட்டால் BN ரெட்டி அவர்கள், வாகினி விஜயா ஸ்டூடியோ அதிபதி அவர் வந்து யார் இந்த பொண்ணு எப்படி இருக்கா பார்க்குறதுக்குன்னா, சுமாராக இருப்பா, மெல்லிஞ்சி இருப்பா, வெள்ளையாக இருக்கா, அவ்வளோதான், நல்ல ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்த பொண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரேடியோ ஸ்டேஷனில். அவர் வந்து ஒரு நாளைக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி ரேடியோவுக்கு வந்து என்னை பார்த்துட்டு, என்ன பொண்ணு சினிமாவில் ஆக்ட் பண்ணுறியா அப்படின்னு கேட்டார். நான் உன் குரலை கேட்டேன் ரேடியோவில், ரொம்ப நல்லா இருக்குது வாய்ஸ் எல்லாம் உனது, இந்த கதாநாயகி வேஷம் ஒன்று இருக்குது, நீ ஆக்ட் பண்ணுறியா அப்படின்னு கேட்டார். சொல்லணுமே என் சந்தோஷத்தை, எகிரி குதிச்சு பண்ணுறேன் சார் அப்படின்ட்டேன். அவ்வளோதான், வீட்டுக்கு போய் சொன்னேன், இந்த மாதிரி சினிமா நடிக்கிறதுக்கு சான்ஸ் வந்தது. 46 முடிவு சமயத்தில் இது நான் ஆக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னேன். அவ்வளோதான், எங்கள் அண்ணன் வந்து பெல்ட் எடுத்துன்னு வந்து 2 அடி அடித்தார், நல்லா செம்மையாக அடித்தார். அடித்து, என்னம்மா இது, இவளை வந்து ரேடியோ ஸ்டேஷனுக்கு அனுப்புறதே தப்பு, நீ வேறு என்னமோ சினிமாவில் ஆக்ட் பண்ணுறேன்னு சொல்கிற, என்ன சந்தோஷப்படுறீங்களான்னு கேட்டார். அதெல்லாம் ஒன்றும் முடியாது, முதல்ல இவளுக்கு வரனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுடுங்க அப்படின்ட்டாங்க. அப்புறம் எங்கள் ஃபேமிலிஸ்லேயே ஒரு பெரிய நல்ல குடும்பத்துலேருந்து அவர் சங்கரமஞ்சி ஸ்ரீனிவாசராவ். என்னுடைய இனிஷியல் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் எஸ் ஜானகி தான், நான் வெறும் ஜானகி தான். இப்போ பாடுற ஜானகி எஸ் ஜானகி இருக்காங்க, பட் என்னுடைய வீட்டு பேர் கூட எஸ் ஜானகி தான். கல்யாணம் முடிச்சுட்டாங்க 47. அதுதான் நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்த வருஷம், என்னுடைய சுதந்திரம் பறிபோன வருஷம். அதுக்கப்புறம் கேட்கணுமே நீங்கள், என் லைஃப் எல்லாம் ஏதோ எதுக்கு கல்யாணம் தெரியாது, ஒரு சின்ன குழந்தை மாதிரி அவ்வளோ ஒரு கட்டுப்பாடோடு வளர்த்தவங்களுக்கு அந்த சின்ன வயசுல 15 வயசில் கல்யாணம்னா என்ன தெரியும், ஒன்றும் இல்லை. சரி, பெரியவங்க வந்து எதிர்த்து பேசுகிற சக்தியும் தைரியமும் கிடையாது. கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சது மദ്രാஸில். விஜயவாடாவில் தனி கொடுத்துன்னு போனோம், சமைக்க தெரியாதப்போ எல்லாம்
இருந்தாலும் என் வீட்டுக்காரர் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எதுவும் சொல்ல மாட்டார். சரியா சமையல்லாம் அப்போ சரியா வராது. சுமாரா பண்ணுவேன். பட் அவ்வளோ நல்லா தெரியாது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பார்த்தா, அவருடைய ஊதியம் பத்தாம போயிடுச்சு. ஃபேமிலிய காப்பாத்துறதுக்கு. எங்க அப்பா வேற அஸ்ஸாம் போயிட்டாரு அப்போ. அங்க அஸ்ஸாம் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றாரு. நான் சொன்னேன், "எங்க அப்பாகிட்ட போலாம் வேணா. அங்கே தானே அவரு நல்ல உங்களுக்கு உத்தியோகம் பார்த்து குடுத்து அங்கேயே இருந்துடலாமே" அப்படின்னோம். அங்கே போனதுக்கப்புறம் ஆ தெரிஞ்சது, நான் தாயாக போறேன்னு சொல்லிட்டு. இந்த சின்ன வயசுல எனக்கு அப்போ 17 வயசு கரெக்ட்டா எனக்கு. ம் என்ன பண்றதுன்னு தெரியல. அ படிப்பா ஜாஸ்தி இல்ல. சரி பிரைவேட்டா வீட்ல உட்காந்து இந்த 9 மாசம், 10 மாசம் நம்ம இங்க தானே இருக்க போறோம். அ முதல் குழந்தையாச்சே இது. சரி வீட்ல பிரைவேட்டா படிச்சுக்கிட்டு என் வீட்டுக்காரரும் ஹெல்ப் பண்ணுவாரு எனக்கு. அவரு கொஞ்சம் நல்லா படிச்சிருக்காரு. அ நான் பெனாரஸ் மெட்ரிக்கு பாதியில விட்டுட்டேன். அங்கே ஆந்திர மகிழா சபாவுல. இங்க வந்து குவஹாத்தி யூனிவர்சிட்டி அஸ்ஸாம்ல நல்லா படிச்சு, அந்த 9 மாசம் அந்த கஷ்டத்திலேயே ஒரு ஓவர் கோட் போட்டுக்கிட்டு, வயிறெல்லாம் தெரியாம போயி பரீட்சை எழுதிட்டு வந்துட்டேன். வந்துட்டு அப்புறம் நாங்க முடிவு பண்ணிட்டோம். இங்க ஒண்ணும் சரிப்பட்டு வரல நமக்கு. இந்த டெலிவரி டைமுக்கு இந்த குழந்தை பொறக்கிற நேரத்துக்கு இது மദ്രാஸ்க்கு போயிடலான்ட்டு.